இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாள் ரொம்ப சோகமாக இருந்துச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆசையாக ஒரு மீன் வச்சுருந்தோம் பீட்டா. இந்த இதில் அந்த பீட்டை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பீட்டை வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குங்க. ஸோ அது என்ன ஆச்சுன்னே தெரில. க்யூர் பண்ணுறது தான் இப்போ ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு நானும் அதை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா அது பாட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ பிடிச்சிட்டேங்க. அது அங்கங்கே ஓடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருந்துச்சுங்க, செம்ம ஆக்டிவாக இருந்த மீன் தோணுதான். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, எப்படியாச்சும் அதை காப்பாற்றிடணுன்னு தாங்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டப்பாவை எடுத்து இதில் தான் நம்ம கழுவி ஹாஸ்பிட்டல் டேங்க் செட் பண்ண போகிறோம். கழுவி 2 வாட்டி கழுவி தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை பிடிச்சிட்டேங்க. தண்ணியை பிடிச்சி கொஞ்சம் நல்லா செட் பண்ணுற மாதிரி தண்ணி பிடிச்சாச்சு. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ அந்த டப்பா ஃபுல்லாக பிடிச்சிட்டேங்க. பிடிச்சதுக்கப்புறம் கல் உப்பு இப்போதைக்கு திடீர்னு பார்த்தா கல் உப்பு இல்லாதனால சால்ட் உப்பு தான் இது பவுடர் சால்ட் தாங்க போடுறேன். அதுக்கடுத்து ப்ளூ மெடிசன் 2 கம்பெனி மெடிசன் 2 வாங்கி ஊற்றிட்டேன். ஒன்று வந்து ஆன்டி ஃபங்கல் லிக்விட் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஆல்மண்ட் லீக் தாங்க எப்பவுமே நல்ல மெடிசன். ஸோ அதனால் அதை நல்லா கழுவி அதில் போட்டாங்க. அதுக்கடுத்து மீனையும் விட்டு கொஞ்சம் கல்லை வச்சு மேலே செட் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருந்த மீன். மறக்காமல் இந்த மீன் வேகமாக ரெடியாகணும்னு நினச்சி ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் மீனுக்காக ஒரு ப்ளூ கலர் ஆட்டை போட்டு போயிருங்க. நீங்கள் கமெண்ட் போட்டாச்சும் அது நல்லா வருதான்னு பார்க்கலாம். இது ஒரு அப்டேட்டுக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.